அஸ்ட்ராலஜர் செல்லம் பேசுறேன். 2025 ராகு கேது பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாமா? இப்ப ராகு கேதுக்கள் பாத்தீங்க அப்படின்னா மீன ராசியிலையும் கன்னி ராசியிலையும் இருந்து கும்ப ராசிக்கு சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுறாங்க. சோ ராகு கேதுக்கள் பாத்தீங்க அப்படின்னா பின்னோக்கி நகரும் கிரகம். இவங்க பின்னோக்கி நகர்ந்து ஒரு வீட்டுல 1.5 வருட காலங்கள் பயணம் செய்யற காலம். சோ இந்த 1.5 வருட காலம் பாத்தீங்க அப்படின்னா மற்ற கிரகங்களுக்கு இல்லாத சிறப்பு ராகு கேதுக்கு என்ன அப்படின்னா இவங்க கொடுக்கிற பலன்கள் அவங்க அமர்ந்திருக்கிற வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ராசிக்கு எந்த வீடா வருதோ அந்த வீட்டு காரத்துவத்துல அப்படியே வெளிப்படையான பலன்கள் தெரியும். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு 3ல ராகு பகவானும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 9ல கேது பகவானும் வரக்கூடிய காலம். இப்ப 3ல இருக்கிற ராகு பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இப்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா முயற்சி செய்ய தூண்டுவாரு. சோ நிறைய பிரம்மாண்டமான முயற்சிகள் செய்ய வைப்பாரு. நிறைய ப்ராப்ளங்கள் வந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா இவங்க முயற்சி செய்யறத நிறுத்தவே மாட்டாங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பல தடவை முயற்சி பண்ணாலும் சரி, இல்ல அப்படின்னா விடாமுயற்சியோட ஏதாவது ஒரு விஷயம் இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னாலுமே அந்த விஷயம் அவங்களுக்கு வெற்றியை தரும். சோ இவங்களுக்கு 7ல குரு பகவான் இருந்து இவங்களோட சொந்த வீட்டே பாக்குறதுனால இவங்க முயற்சி செய்தா மட்டும் போதும். ஒரு ஸ்டெப் இவங்க எடுத்து வச்சா அப்படின்னா இவங்களோட லக்னாதிபதியே அந்த விஷயத்த இவங்களுக்கு அனுகூலமா முடிச்சு கொடுத்துருவாரு. அடுத்தது இவங்க பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க தன்னோட உடன் பிறந்தவங்க கிட்ட கவனமா இருந்துக்கணும். அவங்க கிட்ட பேசும்போது கவனமா இருக்கணும். வாக்குவாதம் செய்யக்கூடாது. அவங்களால இவங்களுக்கு மன கஷ்டம் வர்றதுக்கு வீண் செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இப்ப இருக்கு. சோ உடன் பிறந்தவர்கள் கிட்ட கவனமா பேசிக்கணும். செலவுகளையும் அவங்களுக்காக செய்யும் போது 1க்கு 2 தடவை யோசிச்சு கவனமா பார்த்து செஞ்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு 3ல இப்ப ராகு பகவான் என்ன செய்வாரு அப்படிங்கறத பாத்துட்டோம். இப்ப 9ல அமர்ந்த கேது பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இப்ப இது வரைக்கும் இவங்களுக்கு இருந்த அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஓரளவுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கிறது போல இருக்கும். சோ இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா உயர்கல்வி படிக்கிறவங்க கவனமா இருந்துக்கணும். கோர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணும்போது சோ கோர்ஸ் நம்ம பாட்டுல ஒண்ணு சூஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அது நமக்கு பிடிக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உயர்கல்வி படிக்கிற அப்ளை பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா படிக்கிற எண்ணமுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வரவே வராது. சோ உயர்கல்வி படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுல நிறைய தடை தாமதம் எல்லாமே வரும். கோர்ஸ் சூஸ் பண்றதுலயும் கவனமா இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது பிடிக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தான் வேலை உண்டு தான் உண்டு அப்படின்னு கவனமா இருக்கணும். யாருக்கிட்டையும் எந்த விஷயத்துக்கும் அட்வைஸ் பண்றது அதுக்கப்புறம் பம்பு இழுக்கிறது அப்படிங்கிற எந்த வேலையும் கூடாது. சோ தன் வேலைகள்ல கவனமா இருக்கணும். மிக எளிமையா இருக்கணும். நிதானமா இருக்கணும் அப்படிங்கறத தனுசு ராசிக்காரங்க இப்ப தெரிஞ்சுக்கணும். சோ தன் வேலைகள்ல கவனம் இல்லாம போச்சு அப்படின்னா அதனால இவங்களுக்கு இப்ப நிறைய தடை தாமதம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவமானம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ தனுசு ராசிக்காரங்க அவங்களோட அப்பாவோட உடல்நிலையில கவனமா இருக்கணும். அப்பாவோட உறவுலையும் கவனமா இருக்கணும். சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள். சோ நம்மளோட சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் எல்லா ராசிக்குமே அப்டேட் பண்ணிருக்கோம். சோ இப்ப எல்லா ராசிக்கும் பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சி பலன்கள் அப்டேட் பண்ணிருக்கோம். சோ இந்த வருடம் பாத்தீங்க அப்படின்னா 3 வருட கிரகங்கள் பயிற்சி ஆகிற காலம். சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே நம்மளோட ஜாதகத்துல குறிப்பிடத்தக்க ஒரு மாறுதலை ஏற்படுத்துவாங்க. சோ எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து அஸ்ட்ராலஜி வீடியோஸை பாக்கிறதுக்கு. தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.